வந்து சுலோசனா. நான் வந்து இன்றைக்கு தானே சேலமல்ல வந்து கலந்து கொண்டேனா. இதுல வந்து சீராக்கிற எப்படி என்று சொல்லி தந்தாங்க கருணாகரன் சார் வந்து. அதுக்கு பிறகு வந்து கரியர் கைடன்ஸ்ல வந்து எங்களை பற்றியும் நாங்க வந்து எப்படி எந்த தொழில்துறைக்கு போனா என்ன தொழில வந்து பெறலாம்னு சொல்லி இன்றைக்கு தான் வந்து இப்படி வந்து சொல்லி தந்தாங்க. இதுக்கு முதல்ல வந்து யாரும் இப்படி சொல்லி தரல. இதால வந்து ஒரு தொழிலுக்கு வந்து நான் போகக்குள்ள எப்படி வந்து நம்ம என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லியும் என்னென்ன சிவியோட தயாரிப்பு எப்படி என்று சொல்லியும் சொல்லி தந்தாங்க. அதால வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகக்குள்ள வந்து இதை கொண்டு போனா நம்ம இப்படித்தான் நம்மளை அடையாளம் காணுவாங்க இன்டர்வியூ ஒன்றுல. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூக்கு போய் வந்து என்னென்ன வந்து கேள்வி வைப்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி வந்து பதிலளிக்கணும்னு சொல்லியும் இதுல வந்து நிறைய தொழில் வாய்ப்பு இருக்கு. அரச தொழிலும் இருக்கு, வந்து தனியார் தொழிலும் இருக்கு. எங்களை பத்தி என்ன வந்து புலனாய்வாளர்னு சொல்லி வந்தது. அதுல வந்து போலீஸ் இப்படி அதாவது நான் வந்து பிரச்சனை உணர்ந்து தீர்வு வந்து சரியான முடிவு வந்து எடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து என்ன பற்றியும் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய இருந்தது. இப்படி வந்து யாரும் என்ன சொல்லி தரல. இன்றைக்கு வந்து அதை வந்து எனக்கு பயனுள்ள இருந்தது. இதால வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து இதை பத்தி சொல்லி தந்தாங்க. இதுல வந்து கலந்து கொண்ட எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்றேன். இதை ஏற்பாடு செய்த வன்னி ஹோப்ஸ் ஆஸ்திரேலியன் உங்களுக்கு வந்து நன்றி சொல்றி. இதை வந்து இங்க வந்து பங்கு கொள்றதுக்கு வந்து எனக்கு உதவி செய்த கண்ணாரசருக்கு வந்து நன்றி சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அனுசன். இன்றைக்கு தொழில் வழிகாட்டல் பற்றிய ஒரு ஆலோசனையை பற்றி எங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. ஒரு தொழிலை நம்ம இப்படி பெற்றுக்கொள்ளண்டா, அது சாதாரணமாக படித்தாக்கள் தவிர்ந்த மற்ற ஆக்கள் அனைவருக்கும் இலங்கையில் நம்ம தொழில் வாய்ப்பு இருக்கு. நம்ம வெளிநாடுகளுக்கு போய் வந்து தொழிலை பெற்றுக்கொள்ள அவசியம் இல்லை என்று எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. இலங்கையிலே என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தந்தாங்க. மற்றும் ஒரு தொழிலுக்கு நம்ம எப்படி போகணும்னு சொன்னாங்க. அந்த தொழில் இன்றைய நடக்கக்குள்ள இன்றைக்கு நம்ம எப்படி போய் இருக்கணும், அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும், அங்கே என்னென்ன செய்யணும் என்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்க. இதன் மூலம் எங்களுக்கு ஒரு நேர்முக பயிற்சிக்குரிய அனுபவமாக காணப்பட்டது. இதனால இந்த ஆலோசனையின் மூலம் தொழில் வழிகாட்டல் பயிற்சி மூலம் எங்களுக்கு ஒரு தொழில் பற்றிய ஆலோசனை வழிகாட்டல் வந்து ஒரு நல்ல பலனாக காணப்பட்டது. எங்களுக்கு கிடைச்சது போல இன்னும் எங்களை போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த உதவி வன்னிகோப் நிறுவனத்தால் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு நன்றியினை தெரிவித்து கொண்டு இதுவரைக்கும் நான் இன்டர்வியூன்றதுக்கு போனதே இல்லை. எனக்கு முதல்ல ஒரு அனுபவமாக இருந்த இங்கே இன்டர்வியூ பற்றி எப்படி போகிற என்ற ஊடாக இந்த ஆலோசனை வழிகாட்டன் மூலமே அவங்களே ஏற்படுத்தி தந்தாங்க. இன்டர்வியூ செய்கிறதுக்கு ஆக்களை கூப்பிட்டு அதன் மூலம் நான் இன்டர்வியூ வச்சு தொழிலை ஏற்படுத்தி தந்தவங்க. இதன் மூலம் எனக்கு இன்னொரு இடத்த போய் இன்டர்வியூ நேர்முக பரீட்சையை மேற்கொள்றதுக்கு எனக்கு ஒரு முதல் அனுபவமாக இந்த ஆலோசனை வழிகாட்டல் மூலம் கிடைக்கப்பெற்றது. நன்றி, வணக்கம்.